வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒருத்தவங்க இங்கேருந்து தென்காசிலேருந்து ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அவங்க கொரியர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி சரி பண்ணி வெட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன், என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னால் எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கஸ்டமர் வந்து அனுப்பியிருக்க ப்ளவுஸு. பாருங்கள், இதுதான் அந்த கஸ்டமர் அனுப்பி வச்சுருக்க ப்ளவுஸு. இது வந்து அளவு ப்ளவுஸு. இதில் வந்து கரெக்ஷன் இருக்குது. அதை சரி பண்ணி நான் வந்து கட் பண்ணணும். எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே நான் பின்பாட்டு எல்லாமே கிராஸ் எல்லாமே இதே அளவு தான். ஆனால் அவங்க வந்து இப்போ கன்சீவாக இருக்கனால ப்ளவுஸ் வந்து பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட காலில் ஃபோனில் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு தையலை வச்சுட்டு மிச்சம் எல்லா தையலையும் நீங்கள் பிரிச்சுட்டு போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கா என்னென்னு சொன்னேன். அவங்க பிரிச்சுட்டு போட்டு பார்த்தாங்க, கரெக்டாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட்டுக்கிட்ட அதை எப்படி நீங்கள் கொக்கி மாட்டுறீங்க எனக்குள்ள இந்த இடத்துல அதை வச்சு நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உயரமாக குறிக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு. அது தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டேன். அப்புறம் எப்பயும் போல் ரெண்டையும் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இப்போ இந்த கரெக்டான அளவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு. அது போக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கான அளவு. இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் இது கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணணும். கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆம்கோல் இறக்கம் பார்க்கணும். ஆம்கோல் இறக்கம் வந்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுட்டு ப்ளவுஸை வந்து ரொம்ப இழுக்க வேணாம், அப்படியே வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. இப்போ மார்க் பண்ணது பூரா இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. மார்க் பண்ண பூரா இப்படி ஸ்ட்ரெயிட் லைனு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ண அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8 இன்ச்சு கூட இல்லை. அப்போ நீங்கள் கழுத்தோட அகலம் வந்து அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்தோட அகலம். ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஷோல்டர் வந்து அளவு ப்ளவுஸில் 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் 6.5 இன்ச்சு வருது. ஃபஸ்ட்டு இங்கே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு கழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். அவங்க ஏற்கனவே அளவு ப்ளவுஸில் உள்ள கழுத்தும் இதுவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். அவங்க இதில் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவே போதும்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கூட வச்சா அது வந்து அவங்களுக்கு சரி வராது. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம கழுத்தோட ரவுண்டு வரைஞ்சிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்க போகிறோம் கரெக்டாக இருக்கா என்னென்னு. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இது பண்ணி வரைஞ்சிக்கணும், கூட இருந்தால் 2.5 இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்கணும். அதுக்காண்டி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அவங்க வந்து 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. கூட இருக்குது. நம்ம 3 இன்ச்சு வச்சது கூட இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம
2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ கழுத்தோட ரவுண்டு வந்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? அப்போனா இங்கே வந்து ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு வச்சு 3.5 இன்ச்சு, மொத்தம் 6 இன்ச்சு வரும். மேலும் கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து 6 இன்ச்சு. அதாவது கழுத்தோட அகலம் 2.5, ஷோல்டரோட அகலம் 3.5, மொத்தம் 6 இன்ச்சு. ஓகேங்களா? 6 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு இப்போ அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் வரைஞ்சிட வேண்டியதான். வரைஞ்சிக்கோங்க. ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ரவுண்டு வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு எப்பயும் போல் நம்ம ஆம்கோல் டு ஆம்கோல் மடக்கி பிடிப்போம் இல்லையா? ஆம்கோல் டு ஆம்கோல் மடக்கி பிடிப்போம் இல்லையா? அதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது 2 இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கேயும் இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கேயும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுறேன். பாருங்கள், வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்படி இழுக்கக்கூடாது, நார்மலாக வைக்கணும். வச்சு இங்கே மார்க் போட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 10 இன்ச்சு வருது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 10 இன்ச்சு தான். நான் இந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொக்கி பக்கம், அந்த பக்கம் வச்சு நம்ம பார்த்துக்கணும். 10 இன்ச்சு தான் இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு 9.5 இருக்குது. 9.5 இருக்குது. ஓகேங்களா? நம்ம 1/2 இன்ச்சு இந்த உள்ளக்க மடக்கி அடிச்சிருப்போம்ல, அதை சேர்த்து 10 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஸ்லீவ் ரவுண்டு நம்ம அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு பார்க்க போகிறோம். 10 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்லீவ் ரவுண்டு இந்த ஷோல்டர் இருக்குல்லைங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அந்த 8 இன்ச்சு வந்து இந்த கரெக்டாக அந்த 10 இன்ச்சில் நமக்கு வந்து மேட்ச் ஆகணும். இப்படியே டேப்பை வச்சு அளந்து பாருங்கள். 7.25 தான் இருக்குது. நமக்கு 8 இன்ச்சு வரணும். இது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அளந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ வந்து 7.25 தான் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இறக்கிட்டு இப்போ வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்லீவ் ரவுண்டு வரைங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து அளந்து பார்க்கலாம். 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு. அப்போ இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு விட்டாச்சு. 2 இன்ச்சு விட்டாச்சு. இதில் வந்து நம்ம கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குவோம். ஏன்னா உடம்பு லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன் கீழே இடுப்பு சுற்றளவு. இப்போ வரைஞ்சாச்சு. இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம பேக்கு இவ்வளோதான். அதாவது கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 வச்சுருக்கேன். ஷோல்டர் 3.5 வச்சுருக்கேன். கழுத்தோட இறக்கம் வந்து 5.25 இருக்குது. ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு. ஜெஸ்ட் அளவு வந்து 10.25. ஜஸ்ட் அளவு வந்து 10.25 இருக்குது. நான் 10 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது, கூட வருது. 10.25 ஜெஸ்ட்டோட அளவு வந்து 10.25. அதில் வந்து இந்த 8 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இவ்வளோதான் பேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பேக்கை.
இதை வந்து நான் ஜாஸ்மின் கிளாத் எடுத்து ஒர்க் போட்டு தர சொல்லியிருக்காங்க. ஜாஸ்மின் கிளாத் எடுத்து ஆரி ஒர்க் போட்டு நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். இதை வந்து லைனிங்கை கட் பண்ணி அதை வந்து நான் மெயின் கிளாத்தில் போட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? இந்த கஸ்டமருக்கு வந்து நான் வியாழக்கிழமை கொரியர் ரிட்டன் அனுப்பணும். அதுக்குள்ளே ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி எல்லாம் இது பண்ணி ஃபினிஷ் பண்ணி அனுப்பி விடணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் தர மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தான் நான் அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை சொன்னீங்கன்னா தான் நான் அதை போட முடியும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டோ என்ன டவுட்னாலும் சரி அதை கேட்டு வீடியோ கேளுங்க. நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். கீழே இந்த ரா எட்ஜஸை இது பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. ரா எட்ஜஸை கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து எப்பயும் 1/2 இன்ச்சு வந்து நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இப்போ கையோட உயரம் வந்து அவங்களுக்கு 10 இன்ச்சு இருக்குது. ஆனால் அவங்க வந்து 9.5 இன்ச்சு போதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இறக்கமாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் டேப் வச்சு அளந்து பார்த்தேன், 10 இன்ச்சு இருக்குது. இந்த கரெக்டாக நான் அவ்வளோ மார்க் பண்ணுறேன். தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன் எப்படி. ஆம்கோல் அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு அவங்க அளவு ப்ளவுஸில் இந்த கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது. அவங்க 9.5 இன்ச்சு போதுன்னு இருக்காங்க. நம்ம அப்படின்னா இந்த அளவே நம்ம வச்சுக்கலாம். இந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணோம்ல, அந்த அளவுலேயே வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். தையலுக்கான எடுப்போம்ல, அது வேணும், அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டான அளவுலேயே மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஒரு மார்க்கு. இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 6.25. அப்போ தூக்கி 7.25 வைங்க. 7.25 வச்சா இதில் வந்து அந்த 8 இன்ச்சு நமக்கு மேட்ச் ஆகணும். கரெக்டாக வருது 8 இன்ச்சு. இந்த பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச்சு மேட்ச் ஆகுது. இந்த இதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்ல, 6.25ஓட 7.25 வச்சோம், 8 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அதில் வந்து பாதி எவ்வளவு, 8ல் பாதி 4, அந்த 4 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ரவுண்டு வரைஞ்சாச்சு, ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க நம்ம மார்க் பண்ணுறது. ஸ்லீவ் மார்க் பண்ணுறது இப்படி தான். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ஏதாவது டவுட்னா இல்லை ஏதாவது சுருக்கம் வருதுன்னு சொன்னால் கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி எப்படின்னு என்னன்னு சொல்கிறேன். அதில் வேறு மாதிரி கட்டிங் எப்படி போடணும்னு கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்லீவை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச்சு தான் குறைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 1/2 இன்ச்சு குறைச்சி அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 10 இன்ச்சு இருக்குது. நான் 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணி இப்போ வரைஞ்சிட்டேன். இப்போ கரெக்டான இடத்துல நாட்ச் போட்டிருக்கேன். இப்போ அங்கேருந்து மேலேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே குடஞ்சி விட்டுறது. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ இதை குடஞ்சி வெட்டலாம். நம்ம இந்த மாதிரி இப்போ குடஞ்சி வெட்டியாச்சு. இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிச்சுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ அவங்க கிராஸ் பீஸ் போட்டிருக்காங்க, நேர் கட்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளும் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க துணியை.
ப்ளவுஸ் வந்து இது போட்டுக்கோங்க க்ராஸாக. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம பேக்கு இப்போது ஃபுல்லாக போட்டு அப்படியே பேக்கை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அளவு பூரா கரெக்டாக இது பேக்கு எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சி எடுத்துருங்க. அந்த அரக்காத்து போட்ட இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. பட்டியோட உயரம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சிலேருந்து வச்சுட்டு இப்போ இந்த பேக்கை எடுத்துருங்க. இப்போ நம்ம கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 6 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த அரக்காத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி விட்டுக்கோங்க. குடஞ்சி விட்டுறது வளைவு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து முன் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி கழுத்தை வந்து மேலேருந்து வச்சு இப்படியே ரவுண்டு கரெக்டாக கொடுத்து வாங்க. கொடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு இங்கே வருது. இப்போ கழுத்தோட அகலம் வந்து இறக்கம் வந்து இதுதான் உங்களுக்கு. கழுத்தோட இறக்கம் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடணும். நான் வந்து எப்பயும் வந்து ஒரு சைடு மட்டும் 1/2 இன்ச்சு கரெக்ட் இது பண்ணி வெட்டிக்கிடுவேன். அது தைக்கும்போது வந்து வலது கை பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு கிராஸ் வெட்டிக்குவேன். அப்போ இப்போ ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் வந்து இங்கே கீழே வந்து கலண்டு வருதா இதுகாது, அதுக்காண்டி. இப்போ வந்து இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டியிலேருந்து இந்த இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நீங்களும் 5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? கிராஸோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸை இப்படி வச்சுக்கோங்க. இழுக்காமல் இப்படியே வச்சுக்கோங்க. மேலே இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒம்பதே முக்கால் இருக்குது. அதை அப்படியே இது பண்ணி திருப்பி இது பண்ணுங்கள். 12.25 இருக்குது. ஓகேங்களா? 9.25 அப்படியே இது பண்ணும்போது 12.25. வேணா கூட நான் கையில் கூட இழுக்காமல் அப்படியே வச்சு காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க சந்தேகமாக இருந்தால். 9.25 அதை அப்படியே இது பண்ணி வைக்கும்போது 12.25. அப்போ நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 13.25 வைக்கணும். 1 இன்ச்சு சேர்த்து 13.25. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டி இங்கேருந்து இங்கே எவ்வளோ அடிச்சிருக்காங்க, டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 3.5 வைக்கணும். ஓகேங்களா? 3 இன்ச்சுனா 3.5, 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5. இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து இங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.25 இருக்குது. அப்போ நம்ம 4.25 வைக்கணும். 3.25னா 4.25. அவங்க கிராஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இருக்குங்களா, கிராஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன்றரை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 1.5 கரெக்டாக 1.5 இன்ச்சு வருது நமக்கு இதில். அப்போ நமக்கு கிராஸ் எடுத்தது கரெக்டு, 1.5 இன்ச்சு கரெக்டாக வருது.
கிராஸோட உயரம் வந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம். 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது தாங்க கிராஸு, இவ்வளோ தாங்க கிராஸு. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ்லாம் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் நான். இது வந்து 1/2 இன்ச்சு மட்டும் லூஸ் கொடுக்கணும். பட்டன் ஜஸ்ட்டு கிட்ட அவனுக்குள்ள மேலே ஏற்றி நிப்பிள் பாயிண்ட் இது வருதுல, அவனுக்குள்ள கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.25 இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுட்டு இதில் 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து இப்படி வரும். இந்த 1/2 இன்ச்சு இப்படி நம்ம கிராஸ் பண்ணி போடுவோம். ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜஸ்ட்டுக்கிட்ட இவங்களுக்குள்ள பட்டன் மாட்ட முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம 6.25 இருக்குது. 6.25 அந்த 6.25னா இந்த இருக்குது 6.25. இந்த மெயின் டாட் கரெக்டாக அந்த மெயின் டாட்டை வச்சு 6.25 இங்கே வருது. அப்போ நம்ம 6.25 மார்க் பண்ணிக்கோங்க. 6.25 மார்க் பண்ணிவிட்டு அங்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வர மணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே வந்து லூஸ் கேட்டிருக்காங்களே, அதனால் இந்த லூஸ் கொடுத்துருக்கேன் நான். இந்த 2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு லூஸ் வச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு வர மணிக்கு லூஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் இப்போ கிராஸு. அவங்க கேட்ட ஆல்ட்ரேஷன் அவ்வளோதான். இதுதான் உடம்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் அளவு ப்ளவுஸை காட்டிலும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு லூஸ், ஜஸ்ட்டுக்கிட்ட 1/2 இன்ச்சு இங்கே இதுக்கிட்ட லூஸ் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 1/2 இன்ச்சு லூஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கஸ்டமர் கேட்குற சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. போட்டு விடவும் நான் வந்து யூடியூப்பில் போடுறேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா, என்ன எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு இப்போ தான் அவங்க புதுசாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து அனுப்பி விட்ருக்காங்க. ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோதாங்க. அரைக்காத்து கரெக்டாக எல்லாத்தையும் அரைக்காத்து போட்டுருங்க. போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு. இனி நம்ம பட்டி மட்டும் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாம் முடிஞ்சு. இனி அடுத்து பட்டி. இங்கேருந்து 3 இன்ச்சு இருந்துச்சுங்களா, அடுத்து இந்த 2வது அரைக்காத்து இருக்கா, அங்கே அந்த 3 வச்சுக்கோங்க. அந்த 3 வச்சுட்டு அளந்து பாருங்கள், 11 வருது. அப்போ பட்டியோட அகலம் வந்து 11 வைக்கணும். இப்போ பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பட்டியோட உயரம் வந்து 3.5. அப்போ நான் 4.5 வைக்கிறேன், 1 இன்ச்சு சேர்த்து. ஓகேங்களா? இப்போ ஊடால வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வருது. அப்போ 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. மூணு இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக, 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வச்சாச்சு.
இப்போ பட்டியோட உயரம் வந்து 11.5 வந்துச்சு. நமக்கு 9.5 தான் இருக்குது. பட்டி வந்து ஒட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 1/2 இன்ச்சு உள்ளக்க வர மணிக்கு வச்சுட்டு 11.5 இருந்துச்சா, இப்போ நான் எப்போயும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு சேர்த்து எடுப்பேன். 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அது மாதிரி இங்கேயும் 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இப்போ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இங்கே அளவு ப்ளவுஸில் இடுப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இருக்கு இல்லையா, மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு அளந்து பார்க்குறேன். இந்த சைடு வந்து 7 இன்ச்சு வருது. நமக்கு இப்போ கூட இருக்க சைடை எடுத்துக்குவோம். 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருதுன்னு சொன்னால அப்போ 7னா 8 9 10 3 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வரும் இடுப்பு சுற்றளவு. ஓகேங்களா? 7னா 8 9 10 3 இன்ச்சு வரும். அதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சு அதை இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க பட்டி. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டி. இப்போ நான் ரெண்டையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிடுவீங்க. ஓகேங்களா? ஜாயின் கொடுக்கணும். இது மறக்காமல் நமக்கு ஜாயிண்ட் எங்கிட்டு வரணும்னு தெரியறக்காண்டி இதுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. இது வந்து முன்னாடி வரணும், அதனால் இதுக்குள்ளே அரைக்காத்து போட்டுருங்க. இது ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக ஞாபகமாக வச்சு நம்ம ஜாயிண்ட்டு பார்த்து அடிச்சிடணும். மாற்றி அடிச்சிட்டா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ பட்டி வெட்டியாச்சு. இவ்வளோதாங்க ஸ்லீவ். இப்போ ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது நம்ம இப்படி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி கட் பண்ண கேட்டாங்கன்னா நம்ம அப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.